சிந்து பைரவில இன்னைக்கு மகா எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க, சிந்து மறுபடியும் எப்படி ஸ்னேகாவை கடுப்பேத்துனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இசக்கி மகா கிட்ட, என்னக்கா எல்லாரும் கிளம்புறத பார்த்தா கல்யாணம் நடந்துரும் போல அப்படின்னு சொல்றாரு. மகா உடனே, அதெல்லாம் எப்படிடா நடக்கும், நேத்தே பொண்ணோட அப்பா எனக்கு கால் பண்ணாரு, நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் மகா அவங்க வேலைய ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பார்க்கணும்னு பொண்ணை கூப்பிடுறாங்க. காயத்ரியும் வந்து உட்காடுறாங்க. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா, எல்லாரும் முன்னாடியும் சொல்லு, வெக்கப்படாத அப்படின்னு அன்னபூர்ணி கேக்குறாங்க. பிடிச்சிருக்குன்னு காயத்ரி தலையாட்டுறாங்க. மாப்பிள்ளை கிட்ட கேட்டதுக்கு பிடிக்காமலையா பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு அவரோ சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம், சிந்து நீ போய் பலகாரெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. பலகாரெல்லாம் அப்புறம் சாப்பிடலாம், முதல் நம்ம பேச வேண்டியதை பேசிடலாமா அப்படின்னு பையனோட அம்மா ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் தானே, அதெல்லாம் நம்ம குருக்கள் கிட்ட சொல்லி நல்ல நாளா பாத்திரலாம் அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு போடுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க இப்படி கேட்டோன்னையே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. பையனோட அம்மா அதோட நிறுத்தாம, என் பையன் PhD படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான், ஊர்ல இருக்கிற நிறைய பேர் பொண்ணு தர்றேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு இல்லாதவங்க வீட்டுல எல்லாம் பொண்ணு எடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அதனாலதான் இங்க வந்தோம். பொண்ணுக்கு ஒரு 300 சவரன் போட்டுருங்க, பையனுக்கு 70 லட்ச ரூபாயில அவனுக்கு பிடிச்ச கார் ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க, 200 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்லயே எழுதி வச்சிருங்க, இதெல்லாம் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. மேல இருந்து எசக்கியும் மகாவும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அக்கா செம்மையா செஞ்சிருப்ப போல இருக்கே அப்படின்னு எசக்கி சொல்றாரு. அதோட நிறுத்தாம, கையில ஒரு 1 கோடி மட்டும் கேஷா கொடுத்துருங்க, இது போதும், நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூர்ணி மாப்பிள்ளைய பார்த்துட்டு காயத்ரிய பார்த்துட்டு, சரிங்க நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு டக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அன்னபூர்ணி ஒத்துக்கிட்டதை பார்த்து மகாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. ஐயோ, இவ இதெல்லாம் பண்ணா நம்ம நடுவீதியில நிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாடா கீழே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம் அப்படின்னு படபடன்னு கீழே வர்றாங்க. சிந்து கிட்ட பலகாரத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க அன்னபூரணி. டீ எடுத்துட்டு வராங்க சிந்து. ஆனா காயத்ரி கைய வச்சு மறைச்சு நிறுத்திடுறாங்க சிந்துவை. உங்ககிட்டதான் இவ்வளோ பணம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு காயத்ரி கேக்குறாங்க. காயத்ரி பேசுனது எப்படி பையனோட அம்மாவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஏன் கேக்குறோன்னு உனக்கு தெரியாதா, உனக்கு வாய் பேச வராது, சொந்தக்காரங்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்டா பதில் சொல்ல வேணாமா, அதுக்குதான் இந்த வரதட்சணை எல்லாம் அப்படின்னு கொஞ்சம் கூட கூசாம பதில் சொல்றாங்க. காயத்ரி இதெல்லாம் கேட்டுட்டு அன்னபூர்ணிய பார்த்துட்டு, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா, என்னம்மா நீ, பையனை பிடிச்சிருக்குன்னு தானே வர சொன்ன, வாயில்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா புண்ணியம் வரும்னு ரொம்ப பெருந்தன்மையோட இங்க வந்தா நீ என்னடானா கல்யாணம் வேணான்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. பைரவி உடனே உள்ள வந்துடுறாங்க. நீங்க பெருந்தன்மையோடவா வந்தீங்க, பேராசையோட வந்திருக்கீங்க, என்னம்மா நீ ஓவரா பேசுற, இங்க அன்னபூர்ணி பெரிய தலைக்கட்டுனா எங்க ஊர்ல நாங்க பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொன்னோன்ன, பணத்தை வச்சு யாரும் பெரிய மனசங்க ஆயிட மாட்டாங்க, அவங்க குணத்தை வச்சுதான் ஆவாங்க, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே காயத்ரியோட குறைய இப்படி சுட்டி காட்டுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பேசுவீங்களோ, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க பைரவி. பையனோட அம்மா உடனே, என்னங்க உங்க மருமகளை பேச விட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு அன்னபூர்ணிட்ட கேக்குறாங்க. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தானே இருந்தேன், எப்போ நீங்க என் பொண்ணோட குறைய சுட்டி காட்டி பேசுனீங்களோ அப்பவே இந்த கல்யாணம் வேணான்னு எனக்கும் தோணிருச்சு, நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. வீட்டை விட்டு அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் சிந்து போய் காயத்ரிக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பையன் தகுதி இல்லாதவம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்றாங்க. பைரவி உடனே, 1008 மேட்ரிமோனி வெப்சைட் இருக்கு காயத்ரி, உனக்கு ஏத்த பையனா நான் பாக்குறேன், மனசுக்கு பிடிச்ச பையனா நான் உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், உன் கல்யாணத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்றாங்க. சிவாவும், ஆமா காயத்ரி நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நம்ம பாத்துக்கலான்னு ஆறுதல் சொல்றாரு. ஆறுமுகம் காயத்ரி கிட்ட, நல்லா விசாரிக்காம இவங்களை கூட்டிட்டு வந்துட்டேம்மா, இன்னொரு தடவை நான் நல்லா பாக்குறேன்னு அவரு சொல்றாரு. அன்னபூர்ணி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஆறுமுகத்துக்கு மேல சாஞ்சு அழறாங்க காயத்ரியும் தான். மகா இங்க நல்ல வேலைடா, காயத்ரியே கல்யாணத்தை நிறுத்திட்டா, இல்லைன்னா நடுத்தருவுல தான் நின்றுக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க.
நீ வீசின கத்தி உன்னையே பதம் பார்த்துருக்கோங்கா அப்படின்னு எசக்கியும் சொல்றாரு. கட் பண்ணா இங்க ஸ்னேகாவும் சிவாவும் கேன்டீன்ல உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிவா ஸ்னேகா கிட்ட, கேன்டீன்ல சாப்பாடு செய்யறவங்கள நம்ம மாத்திட்டோமா என்ன? சாப்பாடு டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சிவா சொல்றாரு. அங்க வேலை செய்யறவரை கூப்பிட்டு ஸ்னேகாவும் கேக்குறாங்க, நம்ம முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தவர் வேலையை விட்டு போயிட்டாரா, வேற யாரையாவது நம்ம மாத்திட்டோமா? இன்னைக்கு லஞ்ச் மெனுவே வேற மாதிரி இருக்கே, ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் கேக்குறாங்க. இல்ல மேடம், இன்னைக்கு நீங்க சாப்பிட்றது கேன்டீன் சாப்பாடு கிடையாது. டாக்டரோட ஒய்ஃபு டாக்டருக்காக சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸ்னேகாவுக்கு பயங்கர கோபமாயிருது. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிந்துவும் நின்னுறாங்க. சிந்துவை பார்த்துட்டு சிவாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸ்னேகா சிவாவை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.